ஹனி பனீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் க்ளீனிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இது கார்த்திகை தீபத்துக்காக க்ளீன் பண்ணது. நைட்டே நான் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் மேலே வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா கவுத்திட்ருக்கேன். ஸோ அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கீழே வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இருக்கிற எல்லா ரேக்கையும் நல்லா தொடச்சிட்டு ஸோ அகைன் எல்லாமே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பண்ணியிருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றிருக்கேன். ஸோ இது கூடவே நான் மீஷோலேருந்து ஒரு செடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் அது. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது என்னன்னே தெரியல, வர வர ஒவ்வொரு இலையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நானும் டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் அது வாங்கினப்போ எல்லாம் நிறைய இலை இருந்துச்சு. பட் ஒன்றா இப்போ சின்ன சின்னதாக கொட்ட ஆரம்பிக்குது. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.